என்ன இந்த நேரத்துல? இல்ல அம்மா ஒரு ஊர்ல இல்லையா, அதான் துணைக்கு ஆள் இல்லாம தனியா இருப்பீங்களேன்னு வந்தேன். நான் எங்க தனியா இருக்கேன்? துணைக்கு தான் செல்வி அக்கா இருக்காங்களே, ஒன்னும் பயம் இல்ல. செல்வி அக்கா இல்லன்னாலும் தனியா இருக்கிற தைரியம் எனக்கு இருக்கு. ஏங்க இருக்கலாங்க. நேத்து கூட யாரோ அடையாளம் தெரியாத ஆளுங்க கதவை தட்டிட்டு வீட்டுக்குள்ள பாத்துருக்கானுங்க. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல துணைக்கு கூட ஒரு ஆள் இருக்கிறது ரொம்ப நல்லதுதானேங்க. நல்லதுதான். ஆனா ஒரு லேடிஸ் ஹாஸ்டல்ல ஒரு ஆம்பளை வந்து ராத்திரி தங்குறது அவ்வளோ நல்லா இல்ல. சோ நீங்க ஒரு காஃபி சாப்பிட்டு நீங்க கிளம்பலாம். நான் போய் செல்வி அக்காட்ட ஒரு காஃபி வாங்கிட்டு வரேன். கொஞ்சம் வாங்க, இப்படி உட்காருங்க. உட்காருங்கண்ணா. இந்த நேரத்துல யாராவது காஃபி குடிப்பாங்களாங்க? ஏன் இந்த நேரத்துல காஃபி குடிக்க கூடாதா? வேற என்ன குடிப்பாங்க? ஐயோ, எதுவுமே குடிக்க தேவையில்ல. எதுக்கு குடிக்கணும்? எனக்கு காஃபிலாம் குடிச்சு உடம்புக்கு எடுத்துக்கிறது எனக்கு விருப்பம் இல்லப்பா. ஒண்ணுமே வேணாம். பாவம் செல்வியாக்கா இந்த நேரத்துல கூப்பிட்டுட்டு எதுக்கு தொந்தரவு பண்ணிக்கிட்டு, அவங்க பாட்டுக்கு நிம்மதியா அவங்க வேலையை பார்க்கட்டும். நம்ம 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கலாம். சரி, ஜஸ்ட் 10 minutes. என்னங்க கவர்னர் அப்பாயின்மெண்ட் மாதிரி டைம்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஃப்ரீயா விடுங்க. நீங்க இன்னும் பழைய சூர்யாவே என்ன பாத்துக்கிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நல்லவங்க. இப்ப மட்டும் இல்ல, எப்பவுமே நான் நல்லவன் தான். ஆனா என்ன, நான் நல்லவங்கிறத ரெகக்னைஸ் பண்றதுக்கு ஆள் இல்ல. எங்க அம்மா என்ன மதிக்கல, எங்க அப்பா என்ன கண்டுக்கல, எங்க அக்கா அவ காரியத்திலே அவ குறியா இருக்கா. நான் ஒருத்தர் இருக்கேங்கிறதே யாரு கண்ணுக்கும் தெரியல. அதனால அவங்க கவனத்தை இழுக்கிறதுக்காக சில சேட்டைகளை பண்ணேன். அது ஏதோ நான் ஒரு பெரிய போக்கிரிங்கிற மாதிரி ஒரு இமேஜை கிரியேட் பண்ணிருச்சு. ஒரு பேச்சுக்கு சொல்றேன், நீங்க என்ன கவனிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. நான் எதுக்கு உங்க கவனத்தை இழுக்கிறதுக்காக அது எதுக்கு மிக்ஸ் எல்லாம் பண்ணணும்? நீங்க தான் என்ன கவனிக்கிறீங்களே, எனக்கு இதாங்க வேணும். அதெல்லாம் பரவாயில்லைங்க. என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கான், அவனும் என்ன மாதிரி தான். யாரும் நம்மள கவனிக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லி எல்லாரும் தன்னை கவனிக்கிறதுக்காக ஒரு வேலை செஞ்சான் பாருங்க. இப்ப நான் சொன்ன நீங்க ஷாக் ஆயிருவீங்க. என்ன செஞ்சான்? இல்ல சொல்லுமா வேணாமான்னு யோசிக்கிறேன். அப்படி யோசிக்கிற அளவுக்கு என்ன செஞ்சா சொல்லுங்களேன். இல்ல, எங்க காலேஜ் லெக்சரர் மேடம் ஒருத்தவங்க இருக்காங்க. ஒரு நாள் கிளாஸ்ல எல்லாருக்கும் எதிரில அவங்க முன்னாடி போய் பக்கத்துல போய் அவங்களை கட்டி பிடிச்சி கண்ணத்துல பச்சைக்கிற முத்தம் கொடுத்துட்டான். ஐயோ, அப்புறம் என்னாச்சு? அப்புறம் என்ன ஆகணும், பயங்கர கலாட்டா. எல்லாரும் அரண்டு போயிட்டாங்க. கரஸ்பாண்டன்ட் வந்துட்டாங்க, பிரின்சிபால் வந்துட்டாங்க, லெக்சர்ஸ்லாம் வந்துட்டாங்க. அந்த பையனோட அம்மா அப்பா ரிப்போர்ட்டர்ஸ் இவ்வளவு ஏன் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் இருந்து எல்லாரும் வந்துட்டாங்க. அந்த பையன் அங்க மிரண்டு போய் கடைசியா அந்த பையன் அடிச்சான் பாருங்க ஒரு பெல்ட்டி. அந்த மேடம் பார்த்தா எங்க அம்மா மாதிரியே இருந்துச்சு. அவங்கள எங்க அம்மா நினைச்சுதான் முத்தம் கொடுத்துட்டேன். ஆனா உங்க எல்லாரும் மனசுல இவ்வளவு அழுக்கு இருக்கு, அதனாலதான் இது உங்க எல்லாருக்கும் தப்பா பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டான். மொத்த சீனை மாத்திட்டானா பாத்துங்களே. அப்புறம் எல்லாரும் அவன் அம்மா அப்பா போய் மன்னிப்பு கேட்டு பிரச்சனை முடிச்சிட்டாங்க. அம்மா காமெடியில நல்ல காமெடி சென்ஸுங்க உங்களுக்கு. ஆனா நீங்க பண்ற சேட்டை அது பயங்கரமா ஆக்கிறது. அது என்னமோ என்ன கவனிக்க ஆள் இல்லாம அப்படி ஆச்சு. ஆனா இனிமே எல்லாம் சரியாயிரும்னு நினைக்கிறேன். எப்படி? அதான் நீங்க என்ன கவனிக்க ஆரம்பிச்சிட்டீங்கல்ல. தினமும் உங்களை கவனிக்கிறதா என்னோட வேலையா? என்னங்க நீங்க ஒரு செடியை கவனிக்கிறீங்க, பேர்டு வாட்சிங் சொல்லி காக்கா குருவி எல்லாம் கவனிக்கிறீங்க. நான் மனுஷன் கவனிக்க மாட்டீங்களா? அவ்வளவு ஏங்க பழைய மாடல் லாரியில பேட்டரியில எழுதிருக்கும் தினமும் என்னை கவனி. ஒரு லாரியோட பேட்டரியே தினமும் கவனிக்கும் போது ஒரு மனுஷன் என்னோட இதயத்தை கவனிக்க மாட்டீங்களா? எப்படி? இல்லக்கா, ஒரு முக்கியமான விஷயமா பியூலா பாக்குறதுக்காக வந்தேன். மேம் இருக்காங்களா? அம்மா நெல்லூர் ஒரு வேலையா போயிருக்காங்க. நானும் புருளாப்புல மட்டும் தான் இருக்கோம். ஓ சரி, நான் நாளைக்கு வந்து பாத்துக்கிறேன்க்கா. தம்பி, என்ன வச்சு பேசுற? நீ என்ன அசலா அண்ணியம்மா? நீ நம்ம வீட்டு பிள்ளை மாதிரி தானே. நீ வந்திருக்கீனா ஏதாவது முக்கியமான விஷயமா தான் இருக்கும். புருளாப்புல மேலதான் இருக்கு, வா பேசிட்டு போ. சரிங்க வாயா. போட்ட போல மிரண்டான். அப்போ நான் பாருங்க ஒரு ஓட்டம்.
ஐயோ ஐயோ ஹலோ மிஸ்டர் பிரேம், என்ன இந்த பக்கம்? உன்னை பார்த்துட்டு போலாம் தான் பியூலா வந்தேன். என்ன விஷயம்? வந்து உட்காருங்க. இல்லை பரவாயில்ல பியூலா, நீங்கள் 2 பேரும் வேற ஏதோ பேசிட்டு இருக்கீங்க. யூ கண்டினியூ, நான் இன்னொரு நாள் வந்து பார்க்குறேன். பாய். பாய் பியூலா. வீட்டுக்குள்ள இருந்து வர்றான், அதுவும் இந்த நேரத்துல. யாருங்க அவன்? என்னோட ஃப்ரெண்ட் பிரேம். என்னங்க இது? லேடிஸ் ஹாஸ்டல்ல ஆம்பளைங்க சர்வசாதாரணமா வர்றாங்க. நீங்க வரலையா? நான் இந்த ஹாஸ்டல் நடத்துறவங்களோட பையன். பையனாலும் ஆம்பளை தானே. அதை விடுங்க, அவன் எப்படிங்க இந்த வீட்டுக்குள்ள வரலாம்? அவன் யாருங்க? அதை விடுங்க, நீங்க இங்க இருக்கிறதே தப்பு. சிரிச்சுக்கிட்டே நேரத்தை கவனிக்காம விட்டுட்டேன். நீங்க முதல்ல கிளம்புங்க. என்ன ஏங்க கேட்டது தப்பா போச்சே, துரத்துறீங்க? நீங்க இந்த கேள்வியை கேட்கலனாலும் நான் உங்களை துரத்திருப்பேன். மேம் இல்லாத நேரத்துல நீங்க இங்க இருக்க கூடாது. இல்லன்னா நான் செல்வி அக்கா வர ஐயோ சொல்றேன். வேணாங்க, நானே கிளம்பிடுறேன். பாய். பாய். வரேங்க. பாய். ஹாய் செவத்த குட்டி, எப்படி இருக்க? டேய் ஃபுல், எத்தனை வாட்டி சொன்னாலும் உனக்கு அறிவு வராதா? சோற தானே திங்குற. என்ன செல்லம், நான்லாம் இந்த காலத்து யூத்து, அதுவும் இல்லாம ஒரு மாடர்ன் தமிழ சோறெல்லாம் தின்னுட்டு இருந்தா உன்ன மாதிரி சூப்பர் ஃபிகர் எல்லாம் என்ன மாதிரி ஆளுங்களை மதிப்பீங்களா? நான் சோறெல்லாம் திங்கிறது இல்லை கண்ணு. ஒன்லி பீஸா, பர்கர் இந்த மாதிரி ஐட்டம்லாம் தான் சாப்பிடுவேன். சீ, வைடா போன. ஒரு பொண்ணு கிட்ட எப்படி பிஹேவ் பண்றது கூட தெரியாம உனக்கெல்லாம் என்னடா லவ் வேண்டிய கிடக்குது? பாத்தீங்களா பாத்தீங்களா, உங்களுக்கு எவ்வளவு தொந்தரவுன்னு. அதுக்காக தான் சொன்னேன், பேசாம உங்க துணைக்கு இங்கே இருந்துடுறேன்னு. அதனால நைட் இங்கே தங்கிடுறேன்னு. சூர்யா, கிளம்புங்க முதல்ல. இல்ல பியூலா, யோசிச்சு பாருங்க. இங்க பாருங்க, யோசிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்ல. துணைக்கு எனக்கு செல்வி அக்கா இருக்காங்க, நான் பாத்துக்கிறேன். அல்டிக்காம கொஞ்சம் கிளம்புறீங்களா? உங்க அக்கறைக்கு ரொம்ப நன்றி. ப்ளீஸ். பாய், ரியல் பாய். ஓகே. என்ன பாஸ், இப்போ உங்களை பார்த்தா சிந்தனையாளன் சிற்பி மாதிரி இருக்கீங்க. என்ன பாஸ் இவ்வளவு தீவிரமா யோசிச்சுட்டு இருக்கீங்க? அந்த பெரியவரை கரெக்ட் பண்ணி கைக்குள்ள போட்டுக்கணும்னு பாக்குறேன், நடக்க மாட்டேங்குதுடா. நீங்களும் எவ்வளோ பேரை தான் கைக்குள்ள போட்டு வைக்க நினைக்கிறீங்க, யாரும் மசிய மாட்டேங்கிறாங்க. உங்க சாரு மேடத்தையே உங்களால கைக்குள்ள போட்டுக்க முடியல, அப்புறம் என்னத்த? உலகத்திலேயே உங்க கைக்குள்ள அடங்கி இருக்கிற ஒரே ஒரு ஆள் தான் பாஸ். யாராவ? ஒத்தக்கடை நரசிங்கம்பட்டி முத்துராமலிங்க சிவச்சந்திரன். அவ யாராவ? அப்படி ஒருத்தன் பேரை நான் கேள்விப்பட்டதே இல்லையே. நமக்கு தெரியாம ஏதாவது ரசிகர் மன்ற ஆரம்பிச்சிட்டாங்களோ? அது நான் தான் பாஸ். அப்போ உன் பேர் சிவா இல்லையா? சிவா தான். ஒத்தக்கடை நரசிங்கம்பட்டி முத்துராமலிங்க சிவச்சந்திரன் அப்படிங்கிறத சுருக்கமா செல்லமா சிவான்னு கூப்பிடுவாங்க. நீங்க கூட தான் கிருஷ்ணமூர்த்தின்னு பேர் வச்சிருக்கீங்க, உங்களை மூர்த்தின்னு கூப்பிடுறது இல்லையா? அது மாதிரி. பரவாயில்லடா, ஏதோ பேராவது பெத்த பேரா வச்சிருக்கே. உங்க கையில வந்து அடங்குனதுக்கு அதை தவிர வேற என்ன செய்ய முடியும்? பேரு பெருசா வாங்காட்டியும் பச்சை பேரு பெருசா இருக்குன்னு நினைச்சிட்டு ஆறுதல் பட்டுக்க வேண்டியதான். டேய், என்னடா ஹாஸ்டல் போலியா? எங்க போய் சுத்திட்டு வர? அம்மா நேரத்துல ஹாஸ்டல் தான் போயிட்டு வரேன். அங்கேயே தங்கலான்னு பார்த்தேன். டேய், அது லேடிஸ் ஹாஸ்டல்டா, அங்க நீ எதுக்கு தங்கணும்? அம்மா தான் ஆர்த்தி கூட்டி நெல்லூர் போயிட்டாங்களே. அங்க பியூலாவும் செல்வியாவும் தனியா இருந்தாங்க. அந்த வீட்டில் வேற நைட்ல எவனோ வந்து கலாட்டா பண்ணிட்டு போயிருக்கான். சரி, ஆம்பளைங்களாம பொம்பளைங்களாம் தனியா கஷ்டப்படுறாங்களேன்னு கூட துணைக்கு இருக்கலாம்னு போனேன். அது லேடிஸ் ஹாஸ்டலு, ஆம்பளைங்களும் இங்க தங்க கூடாதுன்னு சொல்லி அந்த செல்வியாக்கவும் பியூலாவும் என்ன திருப்பி அனுப்பிச்சிட்டாங்க. இனியே காலேஜ் ஹாஸ்டலும் போக முடியாது. எனக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு, அதான் இங்கேயே தூங்கிட்டு போலான்னு வந்தேன். பியூலாவுக்கு நீ ஏன்டா காவலுக்கு போற? பாவம்பா அந்த பொண்ணு நேற்று நடந்த கலாட்டால ரொம்ப பயந்து போயிருக்கா. யாரு அந்த பொண்ணா? அந்த அரை ட்ரௌசரா? ஏய், அவ பெரிய பொம்பளை ரவுடிடா, உனக்கு தெரியாது. வாய் மட்டும் காது வரைக்கும் இருக்கு அவளுக்கு. அந்த சமயக்காரி இருக்கா பாரு, அவ ஒரு லண்டி ராட்சசி. பேச ஆரம்பிச்சானா
கேக்குறவங்களுக்கு காது ஜவ்வு கிழிஞ்சிரும் என்னடா தெரிஞ்சுக்க என்னதான் பேசினாலும் நைட்டு வந்து எவனாவது கலாட்ட பண்ணானா பயப்பட மாட்டாங்களா? பாவம் பொம்பளைங்க தானேப்பா. டேய் சூர்யா, பொம்பளைங்களால நமக்கு ஏதாவது ஹெல்ப் கிடைக்குதான்னு பார்க்கணுமே தவிர நாம அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண போக கூடாது. அப்புறம் அவ்வளவுதான், அதோட கதையே முடிஞ்சிரும். நாம தான்டா மத்தவங்களை யூஸ் பண்ணணும், மத்தவங்க நம்மளை யூஸ் பண்ண விடக்கூடாது. இந்த மாதிரி பொன்மொழியெல்லாம் கேட்கறதுக்காகத்தான் நான் உங்க கூட ஜூனியரா இருக்கேன் பாஸ். போதும் போதும் போதும். டேய் சூர்யா, என்னப்பா? நானும் சிவாவும் வெளியில போறோம், நீ போய் படு. சும்மா போய் படுனா எப்படி படுக்கிறது? தூக்க மருந்து இல்லாம என்னால தூங்க முடியாதுப்பா. எல்லாம் என் ரூம்ல இருக்குடா, எடுத்துக்க, என்ஜாய். அப்படின்னா ஓகே. போ போ. தேங்க்ஸ்பா. நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம். ஏய் நிறுத்துடா, வா போலாம். எங்க பாஸ்? சாருவோட ஹாஸ்டலுக்குடா. இன்னைக்கு அங்க யாரும் இல்ல. அந்த அரை ட்ரௌசரும் சமயக்காரியம் தான். இன்னைக்கு ரொம்ப டேரிங்கா அவளுங்களை மூஞ்சிக்கு நேரம் பயமுறுத்தணும். இன்னைக்கு நாம காட்டுற ஆட்டத்துல அவங்க 2 பேரும் துண்ட காணும் துணிய காணும் அந்த ஹாஸ்டல் விட்டு ஓடணும். ஏற்கனவே அந்த பப்ளிமா செண்பகா அங்கிருந்து காலி பண்ணிட்டா. இப்ப இவளுங்களும் ஓடிட்டாங்கன்னா சாரு ஹாஸ்டலை இழுத்து மூடணும். சம்போ சிவசம்போ. ஆனா சும்மா சொல்லக்கூடாது பாஸ். விக்கிரமாதித்ய வேதாளம் கதையில வர்ற மாதிரி மனம் தளராத விக்கிரமாதித்தன் மரத்தில் ஏறின வேதாளத்தை தோல்ல தூக்கி போட முயற்சி பண்ண மாதிரி விடாமுயற்சி பண்றீங்க. மூக்கு உடைஞ்சாலும் அடங்க மாட்டேங்கிறீங்களே பாஸ். ஏய், மூக்கு உடையலாண்டா, ஆனா ஊக்கம் உடையக்கூடாது. ஞாபகம் வச்சுக்க. பஞ்சு டைலாக்லாம் பேசுறீங்களே பாஸ், புல்ல இருக்குது. வாடா போலாம். லெட்ஸ் கோ. அங்க வச்சிடு. யார் இது? உங்க ரூம்மேட் மேடம், புதுசா இன்னைக்கு தான் வந்திருக்காங்க. ஓ சரி, நீ போய் ஒரு காஃபி கொண்டு வா. சரிங்க மேம். பேர் என்ன? செண்பகா மேடம். தள்ளு. எங்க வேலை பாக்குற? மேடம், எங்க வேலை பாக்குறேன்னு கேட்டேன். சப் ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல ஜூனியர் கிளர்க் அடையார்ல. நீங்க மேடம்? என் யூனிஃபார்மை பார்த்தா எப்படி தெரியுது? பிரைவேட் செக்யூரிட்டியா வேலை பார்க்குற மாதிரி தெரியுதா? ஐயோ அப்படிலாம் இல்ல மேடம், எந்த ஸ்டேஷனுங்கிற மீனிங்ல கேட்டேன். அதை நீ அவசியம் தெரிஞ்சுக்கணுமா? இல்ல மேடம், சும்மா ஒரு பேச்சுக்கு தான். இங்க பார், எனக்கு அனாவசியமா கேள்வி கேட்டா பிடிக்காது. கேள்வி கேட்காம இருந்தா நல்லது. அண்டர்ஸ்டாண்ட்? எஸ் மேடம். பேர் என்ன சொன்ன? செண்பகா, செண்பக தேவி மேடம். செண்பகாவா? செண்பக தேவியா? செண்பக தேவி மேடம். சரி, என் பேர் என்ன தெரியுமா? தெரியும் மேடம், வானதின்னு சொன்னாங்க. ஓ, என்னை பத்தி வேற என்ன சொன்னாங்க? வேற ஒன்னும் சொல்லல மேடம். என்ன பார்த்தா பயமா இருக்குன்னு சொன்னாங்களா? தெரியல மேடம். சரி, தலை சீவி விட தெரியுமா? இந்தா, நல்லா அழுத்தி சீவி விடு. என்ன யோசிக்கிற? சீவி விட மாட்டியா? சேச்சா, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல மேடம். இந்தா, அப்ப நல்லா சீவி விடு. உட்காரலாமா மேடம்? உட்காரு.